ஜாதி பெயர்களை நீக்கும் திட்டத்தை திரித்து தவறாக பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் இது கடும் கண்டனத்துக்குரியதுன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்காரு. விருதுநகர்ல செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தெருக்கள், சாலைகள், ஊர்கள் என பொது இடங்கள்ல இருக்கும் ஜாதி பெயர்களை நீக்குவதன் மூலம் சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்கி ஜாதி பெயர்களை களைக்க முடியும் என்பதே அரசின் நோக்கம் என கூறியிருக்காரு. கிராம சபை கூட்டங்கள் மூலம் மக்களிடம் கருத்து கேட்கப்பட்ட பிறகே பெயர் மாற்றங்கள் செயல்படுத்தப்படும்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆனா இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேறு வண்ணம் பூசுகிறார்னு குறை கூறியிருக்காரு. அரசு பட்டியலில் இருக்கும் பெயர்களை தான் சூட்ட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என கூறிய அமைச்சர், அந்த பகுதி மக்களே புதிய பெயர்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என கூறியிருக்காரு. குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இழிவுபடுத்துவதை தவிர்க்கவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும், அடுத்த 21 நாட்களில் தமிழகம் முழுவதும் ஜாதி பெயர்கள் நீக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவிச்சிருக்காரு.